ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் Thursday அன்னைக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 1.8% அப்சைட்ல இருந்த மார்க்கெட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 0.8% வந்து டவுன் சைடில் இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ஏரியாவை நான் கரெக்ஷன்ஸாக இருக்கும் 24,000 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு Thursday வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே போலவே கரெக்ஷன் ஸ்பேஸில் தான் இருந்திருக்காங்க. ஃபர்தராக மார்க்கெட் நாளைக்கு மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் 24,050 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் 24,200 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணும்போது 24,400க்கு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஆல்ரெடி செல்லிங்ல தான் இருக்கு, செல்லிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்றதுக்காக வச்சுக்கிறேன். மோர் கன்ஃபர்மேஷனுக்காக 23,960 அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணா 23,850 அது கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இன்ட்ராடேக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி அடுத்து பார்க்க போகிறது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு கேப் டவுன் 40 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைட்லேயே மார்க்கெட் இருந்துட்டு இருந்தாங்க. அரௌண்ட் 600 பாயிண்ட் ப்ளஸ் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஃபர்தரா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மண்டேக்கான ப்ரொடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ். அதுக்காக தான் பேங்க் நிஃப்டியும் இதுக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேங்க் நிஃப்டி கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஜோன் பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. இப்போ மண்டே என்ன ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்கு மார்க்கெட். இருந்தாலும் என்னென்ன லெவல்ஸ் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெவலில் இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 50,900 போட்டுக்கிறேன். 50,900க்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட். 50,900 வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் இருக்கும் மார்க்கெட். அதே போல் அப் சைடில் மார்க்கெட் வந்து 51 நிஃப்டி மைண்ட் செட்லேயே இருந்துட்டு இருக்கேன். நிஃப்டி மட்டும் கொடுத்ததுனால ஓகே 51,050 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் அப் சைடில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்கும். 51,350 அதையும் பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் 51,650 ரேஞ்சில் வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் இருக்கும். இதான் பேங்க் நிஃப்டிக்கான மண்டே டார்கெட் லெவல்ஸ் இன்ட்ராடேக்கு. தேங்க்யூ.